வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மாமல்லபுரம் அழைத்து வந்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரிடம் கண் கலங்கினார் விஜய். வாழ்நாள் வரை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன் என உறுதியளித்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் மோந்தா புயல் இன்று தீவிரமாகும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசம் சென்ற சொகுசு பேருந்து தீப்பற்றி சாம்பலானது. 70 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆந்திராவில் ஆம்னி பேருந்து விபத்தில் 20 பேர் உயிரிழந்த சம்பவம். போலியாக 10ஆம் வகுப்பு சான்றிதழ் தயார் செய்து ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளதாக புலனாய்வு அதிகாரிகள் தகவல். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி சூரியகாந்தை நியமிக்க மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு PR கவாய் பரிந்துரை செய்துள்ளார். சாலையில் கிடந்த சாக்கு மூட்டையில் இருந்து ரூபாய் 17 லட்சம் பணத்தை போலீசில் ஒப்படைத்த பெண்ணுக்கு பாராட்டு. ஹவாலா பணமா, வியாபாரிகள் கொண்டு வந்த பணமா என போலீஸ் விசாரணை. கொள்முதல் நிலையத்திற்கு உதவிகளை செய்யாத தமிழக அரசு டாஸ்மார்க்கிற்கு CCTV கேமரா போலீஸ் பாதுகாப்பு தந்துள்ளது என சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் கட்சி தலைவர்களின் ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து நெறிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மோந்தா புயல் எதிரொலி. தமிழக துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தெருநாய் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உட்பட 25 மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு வரும் நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் பராமத்து பணியின் போது 2 மாடி வீடு 10 அடிக்குள் மண்ணுக்குள் புதைந்ததால் பரபரப்பு. பட்டுக்கோட்டை அருகே 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது. உடந்தையாக இருந்த தலைமை ஆசிரியையும் கைது செய்யப்பட்டார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.